நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புவியின் எல்லா இடங்களிலும் பல்வேறு கோயில்கள் அமைந்திருக்கின்றன. ஆனாலும் அவற்றில் அதிசயத்தக்க வகையில் சில கோயில்கள் அமைந்துள்ளன. அப்படிப்பட்ட கோயில்களில் ஒன்றுதான் குஜராத் மாநிலத்தின் கோலியாக்கில் அமைந்திருக்கக்கூடிய நிஷ்கலங்க் மகாதேவரது ஆலயம். இந்த கோவிலானது கடல் நடுவே அமைந்திருக்கிறது. அதிசயத்தக்க வகையில் இக்கோவில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி வரை கடல் உள்வாங்கி வழிவிடுகிற அதிசயமும் இன்று வரை நிகழ்கிறது. குஜராத் மாநிலத்தின் பாவ்நகரில் உள்ள கோலியாக் என்னும் இடத்தில் கடலுக்குள் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் பாண்டவர்கள் அமைத்த இந்த கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலானது முழுக்க ஆச்சரியங்களையும் பிரமிப்பையும் ஏற்படுத்துகிறது. குறிப்பிட்ட நேரம் வரும் வரை கடலுக்கு அடியில் காணப்படும் இந்த கோவிலானது அதற்கான நேரம் வந்த பிறகு கடல் விலகி கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்க ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு சிவலிங்கங்கள் வெளியே தெரிகின்றது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மக்கள் எவ்வித அச்சமும் இன்றி சில மணி நேரம் மட்டுமே காட்சியளிக்கும் மகாதேவரை வழிபட செல்கின்றனர். கடல் உள்வாங்கும் வரை பக்தியோடு காத்திருக்கும் மக்கள் அதன் பின் பக்தியோடும் மிகுந்த நம்பிக்கையோடும் கடலுக்குள் நடந்து செல்கின்றன. இவற்றை கண்முன்னே காணும் பொழுது மனிதன் மீதான இறைவனின் பெருங்கருணையால் தான் கடல் விலகி வழிவிட்டு இறைவனை பூஜிக்க வழிவகை செய்கிறது என்று எண்ண தோன்றுகிறது. எல்லா நேரங்களிலும் இந்த ஆலயம் கண்ணுக்கு தெரிவதில்லை. குறிப்பிட்ட 6 மணி நேரம் மட்டுமே கடல் உள்வாங்கி சிவாலயம் வெளிப்படுவதுதான் விசேஷம். ஒரு நாளைக்கு 2 முறை வெளிப்படும் இந்த சிவாலயம் காலை மாலை என 2 முறை காட்சியளிக்கிறது. இந்த நேரமானது அமாவாசை பௌர்ணமி அடிப்படையில் திதியை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. இதற்கான கால அட்டவணையும் அங்கே வரைவு செய்யப்பட்டு பக்தர்களின் வசதிக்காக கோயிலிலும் இணையதளத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கரையில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் கடல் நடுவே அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலில் வழிபாடு செய்வதற்காக ஏராளமான கூட்டம் கூடுகிறது. பால், தயிர், பூக்கள் முதலானவற்றுடன் மக்கள் அங்கு சென்று அபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர். கோவிலை ஒட்டி பாண்டவர்கள் அமைத்த தீர்த்தமும் இருக்கிறது. அந்த தீர்த்தத்தில் நீராடிவிட்டு தான் மக்கள் பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கின்றனர். இங்கு வந்து கடலில் நீராடிவிட்டு சிவனை பூஜித்தால் எல்லா விதமான பாவங்களும் நீங்கும் என நம்பப்படுகிறது. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உலகின் எல்லா மூலைகளில் இருந்தும் இந்த நிஷ்கலங்க் மகாதேவரை வணங்க மக்கள் பெருந்திரளாக கூடுகின்றனர். ஆகஸ்ட் மாதத்தில் இவருக்கான சிறப்பு பூஜையும் நிகழ்கின்றது. இக்கோவில் அமைந்த வரலாறாக மகாபாரத யுத்தத்தின் முடிவில் அதர்மத்தை அழித்து பாண்டவர்கள் தர்மத்தை நிலைநாட்டுகின்றனர். இருப்பினும் உறவினர்களையே கொன்ற பாவத்திற்கு பாண்டவர்கள் ஆளாகின்றனர். யுத்தத்தில் வென்ற மனநிறைவை காட்டிலும் உறவினர்களை கொன்ற பாவம் பாண்டவர்களின் மனதை வாட்டிக் கொண்டிருந்தது. இதற்கான பரிகாரம் தேடி பாண்டவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரிடம் செல்கின்றனர். அவர் இதற்கான உபாயமாக ஒரு கருப்பு நிற கொடியையும் கருப்பு பசுவையும் வழங்கி அதன் பின்னே தொடர்ந்து செல்ல கூறினார். கருப்பு பசுவும் கொடியும் எந்த இடத்தில் வெண்மையாக மாறுகிறதோ அதுவே பாண்டவர்களின் பாவம் தீர்க்கும் ஸ்தலமாகும் என்று கூறி வழி அனுப்புகிறார். பல வருடங்களாக கருப்பு பசு மற்றும் கொடியின் பின்னால் பாண்டவர்கள் தேசத்தின் பல பகுதிகளை சுற்றி வருகின்றனர். குறிப்பிட்ட இடம் வந்தவுடன் பசுவும் கொடியும் வெண்மையாக மாறியது. அதன் பிறகு இதுவே தங்களது பாவம் போக்கும் ஸ்தலம் என்பதை உணர்ந்து கொண்டு அங்கேயே அமர்ந்து பல காலம் தவம் செய்கின்றனர். பஞ்ச பாண்டவர்கள் தவத்தினால் மனம் மகிழ்ந்த சிவபெருமானும் ஐவருக்கும் தனித்தனியே காட்சியளிக்கின்றார். அவர்களின் பாவத்தையும் நீக்குகின்றார். பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்ட அந்த 5 லிங்கங்கள் தான் இன்றும் கடல் நடுவே இருப்பதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. பாண்டவர்களின் களங்கத்தை நீக்கியதால் இவர் நிஷ்கலங்க் மகாதேவ் என்ற பெயரில் வழங்கப்பட்டு வருகிறார். இந்த ஆலயமானது கடல் நீரால் சூழப்படும் பொழுது ஆலயத்தின் கொடிமரம் மற்றும் சூளம் கொண்ட தூண் மட்டுமே தென்படுகிறது. இந்த கல் கொடிமரம் 20 முதல் 30 அடி உயரம் கொண்டதாக உள்ளது. இதுவரை வீசிய புயல்களினாலும் 2001ஆம் ஆண்டு ஏற்பட்ட கடும் நிலநடுக்கத்தின் பொழுதும் இந்த கொடிமரம் அசையாமல் நின்றது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. கடல் உள்வாங்கும் வரை கடல் நீரானது இந்த கொடிமரத்தின் உச்சியை தொடுகிறது. இந்த ஆலயத்தை வணங்குவது மிகவும் எளிதான காரியம் அல்ல. கடல் நீர் வற்றியதும் கடலுக்கு உள்ளே நடந்து செல்ல வேண்டும். செல்லும் வழி பள்ளமும் சேரும் நிறைந்த பாதை. 1.5 கிலோமீட்டர் வரை நடந்தே சென்றாக வேண்டும். ஆடைகள் நனைந்து தடுமாறி சிலர் கீழே விழுவதும் உண்டு. இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாது தினமும் ஆயிரக்கணக்கில் இங்கு மக்கள் வழிபாடு செய்வதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக உள்ளது. இயற்கையின் அற்புதமும் இறைவனின் கருணையும் நிறைந்த இந்த ஆலயத்தை காண்பதற்கே பெரும் பேறு வேண்டும். இந்த ஆலயம் இந்தியாவில் உள்ள மற்ற ஆலயங்களை காட்டிலும் தனிச்சிறப்புகளை கொண்டு அரபிக்கடல் ஆரத் தழுவ ஆர்ப்பரிக்கும் அலைக்கடலின் நடுவே அமைந்திருக்கிறது. கோலியாக் மகாதேவரின் பெருமைகள் அளப்பரியது. இந்த நிஷ்கலங்க் மகாதேவரது பெருமை பல யுகங்களை கடந்தும் இன்றும் நிலை பெற்று நிற்கிறது. கோலியாக் மகாதேவரின் பெருமைகளை போற்றுவோம். நன்றி.